வணக்கம் அக்கா. இது காலேஜ் படிச்சுக்கிட்டு நைட் ஷிஃப்ட் வேலையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நான் பண்ண போகிற என்னோடய ஃபஸ்ட்டு நேச்சர் பாடி பில்டிங் காம்படிஷனோட ப்ரெப் நாள் 4. எப்பவும் போல தான் காலைல எழுந்ததும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் ப்ரஷ் பண்ணிட்டு நம்மளோட வேலை என்ன மீல் ப்ரிப் பண்ணுறது தான். காலைல அம்மாக்கிட்ட கதை பேசிட்டு அப்படியே நம்ம முட்டையெல்லாம் அடுப்பில் போட்டு சிக்கனையும் வச்சுட்டேன் அடுப்பில். அப்புறம் அது ரெடியானதும் நம்ம கீரை கஷாயத்தையும் நம்மளோட முட்டையும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை தரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் செஞ்சு வச்சதெல்லாம் தூக்கி தப்பால் அடித்து அதை தூக்கி பேக்கில் அடிச்சுட்டு அங்கேருந்து காலேஜுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் லைட்டாக கண்ணாடியில் போய் மூஞ்செல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து காலேஜுக்கு கிளம்பியாச்சு. காலேஜ் போனதும் காலையில் போய் கிளாஸில் வந்து கொஞ்சம் நேரம் கடுப்பாடு இருந்துச்சு, அப்படியே சும்மா இருந்தோம். அப்புறம் மத்தியானம் சாப்பிடக்கு போய்ட்டு நம்ம நண்பர்களோடு இருந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சு நல்லா கதை பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் திரும்பவும் போய் கொஞ்சம் நேரம் கிளாஸில் இருந்தேன். நமக்கு லேப் தான் நடந்துச்சு. அப்புறம் அதோட காலேஜும் முடிஞ்சாச்சு. அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து நம்ம ஆர்டர் போட நம்மளோட சப்ளிமெண்ட் நமக்கு வந்துருச்சு. என்ன ஆர்டர் போட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் தான், புது ஃப்ளேவர் கிவி கிக்கு. அப்புறம் அதை ஒரு ஸ்கூப் எடுத்து போட்டு குடிச்சிட்டு அங்கேருந்து ஜிம்முக்கு கிளம்புனேன். அப்புறம் போகிற வழியில் ஃபைபருக்காக 2 கொய்யாக்காவை வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் ஜிம்முக்கு வந்ததும் எனக்கு பேக் தான் கொஞ்ச நேரம் கார்டியோ பண்ணிட்டு அப்புறம் பேக் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் டபுள் ஆம் லேட் புல் டவுன் பண்ணேன். அப்புறம் ஒயிட் கிரிப் லேட் புல் டவுன் பண்ணேன். அதை முடிச்சுட்டு ரிவர்ஸ் கிரிப் லேட் புல் டவுன் பண்ணேன். அதுக்கப்புறம் மிட் பேக் ரோ போட்டேன். அதுக்கப்புறம் அப்பர் பேக்குக்கு செஸ்ட் சப்போர்ட் தம்பிள் ரோ போட்டேன். எல்லாமே 3 செட் டில் ஃபெயிலியர் போட்டேன். அப்புறம் ஜிம்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் ஒரு ஸ்கூப் வேயை குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கும் வந்தாச்சு. நாளைக்கு பார்ப்போம் மக்கா.